வெல்கம் கைஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் பிளான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களுமே ஒரு வீக்லி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்கு வந்துருங்க. ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒரு நியூஸஸ்க்கும் ஸ்டார்டிங்கில் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்க படிங்க, ஒரு வாரமும் உட்காந்து படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு போக போக அது மெமரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் அதை அவாய்ட் பண்ண வேண்டாம்ன்ற. இப்போது நிறைய பேருக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் அது ஐ இம்பாக்ட் நியூஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் அது ரெட்ல இருக்குன்றதால ஐ இம்பாக்ட் இல்லை. அதை விட ஐ இம்பாக்ட் சிபிஐ எஃப்ஓஎம்சி அதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். இருந்தாலுமே ஒரு நியூஸ் அது என்ன எதை பற்றி சொல்ல வருது, நிறைய பேர் கேட்குறீங்களா மார்க்கெட் எந்த பக்கம் போகும் வரும்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டலாக கணிக்கிறாங்களே அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே அந்த பாயிண்ட்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நியூஸும் அந்த நியூஸ் ரிலீஸ் ஆகும் போது தான் இம்பாக்ட் ஆகணும்னு இல்லை. அந்த சீசனாலிட்டியை அதுதான் கொண்டு போகும். புரியுதா? நியூஸஸ் ஒன்று ஒன்றா அலைன்மெண்ட் ஆக ஆக எல்லாமே செல் நியூஸ் அலைன்மெண்ட் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு செல் ட்ரெண்ட் தானே. புரியுதா நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இம்பாக்ட் ஐ இம்பாக்ட் நம்ம பிரிக்கிறோம். ஆனால் ஹை இம்பாக்ட் இருந்தாலும் சரி, லோ இம்பாக்ட் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு சைடு ஃபாலோ ஆகுதே செல் ட்ரெண்டுக்கு. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல்ஸ் செல் ட்ரெண்டை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி தான் ஒரு நியூஸஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஜஸ்ட்டு அதோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்காம விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது லாஸ்ட் வீக்குன்னும் போது பெரிய அளவில் நியூஸஸ் இம்பாக்ட் பண்ணாத மார்க்கெட்டை நார்மல் நியூஸஸ் தான் இருக்கும். ஓகே, மண்டே இன்னும் நியூஸ். நம்ம இங்கே யூஎஸ்டி, ஜிபிபி, யூரோ இதான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதனால மிச்ச பேஸ்லாம் எடுத்துட்டேன். மண்டே நியூஸ் இல்லை. டியூஸ்டே கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ். ஜஸ்ட் அது என்ன போட்டிருக்கு, பை ஆகும் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் இருக்கோம், நம்ம செல் ஆகுதான்னு பார்ப்போம். அடுத்தது வெனஸ்டே எஃப்ஓஎம்சி. இது நைட் நடந்து முடிஞ்சிடும். மீட்டிங் மினிட்ஸ் தான். அந்த மீட்டிங் பற்றி என்ன பேசுனாங்கன்றது அப்புறமா தான் இம்பாக்ட் ஆகும். ஸோ அந்த 12:30 AM நம்ம ட்ரேட் பண்ண போகிறதும் கிடையாது. 7 PM 2 நியூஸஸ். ஜிடிபி குவார்டர் அண்ட் குவார்டர் ஜிடிபி சொல்லுவாங்க. கிளைம்ஸ் எப்பவும் போல. கோர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 8:30 இது. தேர்ஸ்டே நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது பிகாஸ் யூஎஸ்டி பேங்க் ஹாலிடே, நோ ட்ரேடிங் டே. அதுக்கு அடுத்தது ஃப்ரைடேவும் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரத்தில் நம்ம மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாள் ட்ரேட் பண்ணால் போதும். தேர்ஸ்டே, ஃப்ரைடே ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடணும். எதனாலனா தேர்ஸ்டே பேங்க் ஹாலிடே, தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். இருங்க ஓப்பன் பண்ணுறேன். பேங்க் ஹாலிடேன்னு வந்ததுன்னா அப்படியே சும்மா விட்டு போயிடக்கூடாது. உள்ளே போயிட்டு பாருங்க என்னதுன்னு போட்டிருக்குன்னு. யூஎஸ் பேங்க் வில் பி க்ளோஸ்ட் இன் அப்சர்வன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டே. இவங்க தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடுறாங்கன்னா மறுநாள் பிளாக் ஃப்ரைடே வரும். இப்போ இன்னைக்கு மண்டேங்களா, இது சைபர் மண்டேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிளாக் ஃப்ரைடேவும் இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன் இருக்காது. அதனால தயவு செஞ்சு தேர்ஸ்டே, ஃப்ரைடே ட்ரேடே பண்ணாமல் விட்டுறலாம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வேறு, சாட்டர்டே, சண்டே, அவ்வளோதான். ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே நம்மளுக்கு ட்ரேட் கிடையாது. இதை புரிஞ்சவங்க எஸ்எல் வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு 3 days தான் ட்ரேடிங் டேஸே. அதுலேயும் டியூஸ்டே, வெனஸ்டே முக்கியம். மண்டே கூட நியூஸ் இல்லை, இருந்தாலும் எதனா இம்பாக்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரைடே விட்டு போனது. ஓகே, போயிட்டு யூரோ யூஎஸ்டி பார்ப்போம், ஜிபிபி யூஎஸ்டியும் பார்ப்போம். யூரோ யூஎஸ்டி ஓகே, இங்கே தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. 25th to 2. ஓகே, அதாவது 29. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. தேர்ஸ்டே, ஃப்ரைடே மொமெண்டமே இல்லை. ஓகேயா? வெனஸ்டேவாவது உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எஸ்எஸ்எல்லை கலெக்ட் பண்ணிட்டு அடுத்தது மேலே போயிருக்கு. சாரி, டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆயிருக்கு. மண்டேவோட லோ கலெக்ட் பண்ணி எஸ்எஸ்எல் கலெக்ட் பண்ணிட்டு லோ ஆஃப் த வீக் ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே நம்ம ஒன்று டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐயை டார்கெட் பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த ஐயை டார்கெட் பண்ணலாம். ஸோ இது இப்போதைக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. உடச்சிட்டான எதுவும் பண்ண முடியாது. வெல்சி ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோ ஃப்ரைடே மொமெண்டமே இல்லை. இல்லை பேக் டெஸ்டிங் தானே கேட்பீங்க. இந்த பேக் டெஸ்ட் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் அகெயின் நடக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், புரியணும். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்குமேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எப்பவும் போல் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ட்ரெண்ட் எப்படி புரிஞ்சிடுது. அட்மோஸ்ட் இந்த இயரில் எடுத்துட்டோம். இந்த இயரில் எடுத்துட்டு 1, 2, 3, 4, 5 எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லா டார்கெட்ஸும் ரீச் ஆயாச்சா? இதில் இது ரீடெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பிரேக்கருக்கு ஆக்ட் ஆகிட்டு வந்தாச்சு. யூரோ யூஎஸ்டி அப்படி தான் இருக்கும், ஜிபிபி யூஎஸ்டி அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பெரிய ஃபால் நடந்து முடிஞ்சது ஃபுல் அண்ட் ஃபுல் நவம்பர் ஸ்டார்டிங் நவம்பர் எண்டு வரைக்கும். நவம்பர் லாஸ்ட் வீக் ஒரு ஸ்லோ மொமெண்டம்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
எந்த அளவுக்கு இங்கே இம்பாக்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இம்பாக்டே இல்லை. எப்பவுமே லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ல இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். இதுவுமே செப்டம்பர் லாஸ்ட் வீக் தான். புரியுதுங்களா? அடுத்தது ஆகஸ்ட். ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் இது ஓரளவுக்கு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மேஜர் ட்ரெண்ட் செல்லு. வீக்லியில் போய் பார்த்தாலுமே ஓகே. மேஜராக 3 வீக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வால்டாலிட்டி கொடுத்துருக்கு. இவங்க போயிட்டு இங்கே லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. கண்டினியூஸாக இதில் யாராவது அக்கௌண்ட் எடுத்திருந்தாலும் பாஸ் பண்ணிருக்கலாம், இல்லை பே அவுட் போடணுன்றவங்க பே அவுட் போட்டுருக்கலாம். கன்சிக்யூட்டிவாக 3 வீக்ஸ் டவுன்ஃபால். ஓகே, அரௌண்ட் இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் போகலாம். இந்த ஐஆர்எலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஓகே, எதனாலனா யூஎஸ்டி வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும் ஃபண்டமெண்டலாக எதிர்பார்க்கப்படுது. அதனால நம்மளுக்கு டிஎக்ஸ்ஒய் புல்லிஷாக இருந்தால் யூரோவும் ஜிபிபியும் கொஞ்சம் இறங்கலாமேன்ற ஒரு கணிப்பு தான். டெக்னிக்கல்ஸ் அதாவது அலைன்மெண்ட் ஆகும்போது நம்ம நிச்சயமாக அந்த ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூஷன் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு மந்த் முடிஞ்சிருக்கு, டிசம்பர் மாதத்தில் இருக்கும். அப்போ மந்த்லி சார்ட்டை ஒரு அடி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு. இந்த 2 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால். ஏன்னா இந்த 2 மந்த் வந்து எலெக்ஷன்ஸுக்கு பிஃபோர் மந்த்ன்றதுனால ஃபுல்லாகவே என்ன பண்ணாங்க, டிஎக்ஸ்ஒயை புல்லிஷாக வச்சுருந்தாங்க. அரௌண்ட் ஒரு அக்டோபர்லேருந்து, அதாவது செப்டம்பர் 30லேருந்தே ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸோட கன்சாலிடேஷனையும் உடைச்சாச்சு. ஓகே, 2 இயர்ஸ் தான் இங்கேருந்து சொல்கிறேன் நான், 2022 டிசம்பர் 1 ஸோ இந்த 2 இயரோட கன்சாலிடேஷன் உடைக்கும் போது உடனே நம்ம பெரிய 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 ஃபால் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் இல்லை. ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரலாம், இல்லை கண்டினியூஷன் ஆகலாம். ஓகேங்களா? ஆனால் அந்த கண்டினியூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குமான்றது என்னால் சொல்ல முடியல. நான் டிசம்பரில் இருக்கும், ஸோ வீக்காக கூட இருக்கும்ன்ற மாதிரி தான் என்னோட கணிப்பு. மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸுக்கு வேணால் மார்க்கெட் ஆக்டிவாக இருக்கும். 20 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. எஃப்ஓஎம்சி இருந்தால் ஓரளவுக்கு எழுத்துட்டு போகலாம். டிசம்பர் கேலண்டர் பார்த்துடலாம். எஃப்ஓஎம்சி இருந்தால் வேணால் மொமெண்டம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எஃப்ஓஎம்சி இருக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பரில். எஃப்ஓஎம்சி இருந்தாலுமே ரேட் கட் பற்றி யாரும் எதுவும் பெருசாக பேசலை. ரேட் கட் இருக்காதுன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. என்எஃப்பி ஃபர்ஸ்ட் வீக் வந்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் வீக்ல சிபிஐ பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஓகே, செகண்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா மண்டே நியூஸ் இல்லை, டியூஸ்டே நியூஸ் இல்லை, ஃப்ரைடே நியூஸ் இல்லை. ஜஸ்ட் சிபிஐ பிபிஐ மட்டும் பிளான் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். தேர்ட் வீக் இது உங்களுக்கே தெரியும், எப்பவும் போல மேனுஃபேக்சரிங் போட்டு அடிப்பானுங்க. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் பிஎம்ஐ. ஓகே, எஃப்ஓஎம்சி இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, 12/1 இந்த 2 டைமும் சேர்ந்ததான் எஃப்ஓஎம்சி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் அப்டேட் ஆகலை. ஓகே, ஸோ எஃப்ஓஎம்சி இருக்கிறதுனால வேணா உங்களுக்கு ஓரளவுக்கு மொமெண்டம் வரலாம். தேர்ட் வீக் வரைக்கும் போகுது இல்லை மார்க்கெட்டு, எஃப்ஓஎம்சிக்காக சொல்கிறேன். அதேமாரி பெரிய இம்பாக்டாகவும் எஃப்ஓஎம்சியில் பேச மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. எஃப்ஓஎம்சி 19ஆம் தேதி வரையும் இருக்குது. அதனால வேணா ஒரு 20ஆம் தேதி வரையும் நம்ம ட்ரேட் எடுத்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். பட் லாஸ்ட் 10 days அண்டு ஜான் பிறந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 days கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். ஸோ அந்த 2 weeks கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுவும் எப்போ போல என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். செகண்ட் குவார்ட்டர் அதாவது ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும் நீங்கள் நல்லா சம்பாரிச்சிக்கலாம். எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சம்பாரிச்சிக்கலாம். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போது மார்ச் ஃபெப்ல இல்லையானா இருக்கும், லோ வால்டாலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது, நமக்கு போன வாரம் முடிஞ்சது ஃப்ரைடே. நல்ல ஒரு 3 consecutive டேஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லில் முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு ஐஆர்ஆரோட முடிஞ்சது, இங்கே ஒரு ஓபியோட முடிஞ்சது. இந்த ரிஜெக்ஷனையும் பாருங்க, தெரியுதா? நல்லா ரிஜெக்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. எது வரைக்கும் லிக்விடிட்டியும் கரெக்ட் ஆச்சு, அரௌண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே அங்கே இன்னும் லிக்விடிட்டி இருக்கான்னு பாருங்க. இது எல்லாமே லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? இது மட்டும்தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான எஃப்இஜி ஐஆர்எல். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் அது வரைக்கும்லாம் இன்னும் வரல. மார்க்கெட் ஜஸ்ட் வந்தது இது வரைக்கும் தான், இங்கே வரைக்கும் தான் வந்தது. அப்போ இதெல்லாம் லிக்விடிட்டி அடுத்தது ஆக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. ஓகே, ஜஸ்ட் அது முடிஞ்சது ஒரு ரிஜெக்ஷனாக முடிஞ்சது. ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் உள்ளே போகுதுன்னா ஆர்டர் ஃப்ளோ படி பார்த்தீங்கன்னா இந்த ஓபிக்கோ இல்லை இந்த ஐஆர்எலுக்கோ ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே விழலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா
இந்த ஐ டு லோக்கு ஃபர்ஸ்ட் ஃபிப் எடுங்க. எடுத்த உடனே இதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மேல இருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மார்க்கெட் நடக்கும். ஸோ இதுக்கு ஃபிப் எடுக்கும்போது உங்களுக்கு இங்க ஒரு ஐஆர்எல் கிடைக்குது. இந்த ஐஆர்எல் இருந்து மேக்ஸிமம் வரணும். அப்படி இல்லைன்னா இங்க போறதுல ரொம்ப ரேர் சினாரியோவா நான் இப்போதைக்கு பாக்குறேன். ஏன்னா இப்போ இந்த மாசத்துல இவ்வளவு பெரிய பை அடிச்சு அதுக்கப்புறம் செல் அடிப்பானுங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இங்க வச்சு சொல்ல முடியாது. நம்மளுக்கு யூஎஸ்டியும் அந்த அளவுக்கு ஆக்ட் ஆகணும். நியூஸஸ் படி ஃபண்டமெண்டலாம் இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்காக தான். ஓகே, நம்ம அங்க ஒன் டேல வந்து மார்க் பண்ணாம வரக்கூடாது. ஜஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வந்து ஒன் டே ஐஆர்எல் கிரீன் கலர்ல கொடுத்துட்றேன். அடுத்தது ஒன் டேவோட ஓபி. இங்க ஃப்ளோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பெரிய ஃபாலு யூஎஸ் எலெக்ஷன்ஸ் அப்போ 0.5. ஓகே, அகைன் இப்படி ஃபாலோ ஆகும்போது இந்த பக்கத்துல இங்க கரெக்டா ஆர்டர் ஃப்ளோ டேப் ஆயிட்டு அகைன் ஃபால். இங்கே ஃபிஜி டேப். இதெல்லாம் ஆர்டர் ஃப்ளோ. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரலன்னு கேட்காதீங்க. ஆர்டர் ஃப்ளோஸ் இதெல்லாம். இது பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கா? டேப் ஆயிட்டு தான் இருந்துச்சு. அதெல்லாம் பர்ஃபெக்ட் ஏஎம்டி. அகைன் இந்த எஃப்இஜி. இந்த எஃப்இஜிக்கு இங்கேயே நின்றுட்டு இருந்தது. இங்கேயே இருந்தது. ரொம்ப நாள் இங்கே இருந்தது. ஃபால் ஆச்சு. ஸோ இங்கே எதனா ஆர்டர் ஃப்ளோ இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கீழே விழும்போது மினிமம் இதான நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த டார்கெட் இப்படி எடுத்தாங்களா, எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ கொடுத்துருக்கா. அகெயின் இந்த ஃபால்ல ஃபர்ஸ்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில் எஃப்இஜி இருக்கு. இவர் உள்ள போயிருக்காரு பாருங்க. ஸோ இவ்வளோ நடந்துதான் இருக்கு. தெரியலனா நான் ஆல்ரெடி மார்க் பண்றேன். இந்த இடத்துல இதான் ஃப்ரைடே தொட்டுட்டு இந்த 2 இயர்ஸோட கன்சல்டேஷன் உடச்ச நாள். ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு. ஃப்ரைடே ஃபுல்லா மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு பட் ரிஜெக்ஷன் ஆயிட்டு இங்கே நின்றுது. நம்மளுக்கு கேப் அப் ஆயிட்டு ஓப்பன் ஆச்சு இந்தியன் மார்க்கெட் போல மண்டே. ஸோ நம்ம 11:30 போல தான் உள்ள போய் பார்ப்போம். நம்மளோட சினாரியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிம்பிளான சினாரியோ தான். இது ஆல்ரெடி ரியாக்டட் ஆன இடம். இங்க நம்மளுக்கு எதனா கிடைச்சா இங்க இருந்து செல் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஓபிஐயோ இந்த எஃப்இஜியோ மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க எதனா கிடைச்சா எடுக்கலாம். அரௌண்ட் எது வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணா இந்த லோ ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த லோ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். லிக்விடிட்டிஸ் ஓகே. இந்த கேப் ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி. ஸோ அந்த கேப் மட்டும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி சொல்றேன்னா 1 ஹவர்ல பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா உங்களுக்கு சொல்லிருக்கல 3 கேண்டில் அங்கே நின்றுச்சு போற வரல. அப்போ இங்கே 1 ஹவர் எத்தனை இருக்கும்? 12 கேண்டில் கிட்ட இருக்கும். 15 மினிட்ல எவ்வளோ இருக்கும்? ஸோ இது வரைக்கும் இன்னொரு லிக்விடிட்டி. அந்த கேப் ஃபில் பண்ணிட்டாம போயிட்டா வரல. அதுக்கப்புறம் வந்திருந்தால் இது, அதுக்கப்புறம் தான் இந்த டார்கெட்லாம். ஓகே. ஸோ 4 ஹவர்ல அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? சப்போஸ் இது இல்லைன்னா நெக்ஸ்ட் இதுதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தான் ஃப்ரெஷ்ஷான எஃப்இஜி ப்ளஸ் இது ஓபி. இந்த ஹையை தூக்கிட்டு அவன் ஃபார்ம் ஆயிருக்கான். ஆனால் ரிலேட்டிவ் ஹை தான் இது. எஸ்எல் அடிச்சா இங்கேருந்து பிரேக்கர் பார்த்து ரீடெஸ்ட் பண்ண வரைக்கும் விடலாம். இல்லைன்னா இங்கேருந்து செல் அடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இது 2 தான் சினாரியோ. வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால. ஸோ இப்போதைக்கு நம்ம மண்டே பார்க்க வேண்டியது 1 ஹவர்ல போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒன் டே ஐஆர்எல் உள்ள மார்க்கெட் வந்தாச்சு. அதனால இதை எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது ஒன் டேவோட ஓபி மட்டும் அந்த கிரீன் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த எஃப்இஜி ஒரு மைனூட் எஃப்இஜி பிளஸ் ஒரு கன்சிக்யூட்டிவ் ஓபிஸ் அங்க ஆக்ட் ஆயிருக்கா 1830. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ட்ராப் ஆகாம இருக்கணும்னா இந்த செல்ல எடுத்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து டிடிஓ மார்க் பண்ணிடுறேன். ஓகே, நான் டிடிஓ ஆரஞ்சு கலர்ல இண்டிகேட் பண்ணிடுறேன். சிம்பிளான விஷயம். நீங்க இப்போ எய்ம் பண்ணதே இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பை மூவ்மெண்ட் கொடுத்து தான் போக போகுது. இந்த செல் கேண்டில்ல எப்படி ட்ராப் ஆகாம இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் அடிச்சு கீழே இறக்கிட்டான். அப்ப இந்த லிக்விடிட்டி யார் எடுப்பா?
நீங்கள் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்ல. டிலேடு ப்ரொட்ராக்ஷன் வரும்போது ஐஎன் டைம் ஃப்ரேமோட கம்பைன் பண்ணி வரணும். அப்படி இல்லைன்னா அங்கே திருப்பி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இப்போ இங்கே உள்ளே போய் நீங்கள் எதனா கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்ம வெளியே வந்துடும். ஓகேங்களா? டிலேடு ப்ரொட்ராக்ஷன் வந்து மண்டேஸ்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப மோசம். ப்ளஸ் மார்க்கெட்டும் வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்துருச்சு பை சைடுக்கு. அப்போ நம்ம பொறுமையாக இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் 4 hour பிளான் படி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஐயர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்லுதோ அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஓகே, ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். அப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை உடைச்சது கில் ஜோன். ஓகே, கில் ஜோன். நெக்ஸ்ட் ஆக்ட் ஆனதும் கில் ஜோன் தான், இல்லைன்னு சொல்லலை. இதை ஓபியா பார்த்துருப்பீங்க, இதை எஃபிஜியா பார்த்துருப்பீங்க. பர்ஃபெக்டா ஆக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் எடுத்திருந்தால் ஃபர்ஸ்ட் எஸ்எல் கன்சிடர் பண்ணிருப்பீங்களா? டைரக்ட் என்ட்ரி, கன்ஃபர்மேஷன் கிடையாது, ரீகன்ஃபர்மேஷன் அங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஏஎம்டி வச்சு எடுத்திருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ எஸ்எல் வாங்கியிருந்தால் அக்செப்டட், அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் எஸ்எல். ஓகே, வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான அந்த 4 hourல பிளஸ் 1 dayல ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்படி ஆக்ட் ஆகும்போது அட்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 15 minute எஃப்இஜிக்கே மார்க்கெட் போயாச்சு. இதுக்கு மேல மார்க்கெட் வந்து டீப் த ப்ரீமியம் போறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டா போயாச்சு. இந்த இடத்த எப்படி நம்ம சொல்லணும்னா, இது 4 hour பிளஸ் இது 1 day ஓபி. அது இல்லாம இது என்னது, ஆல்ரெடி 4 hourல எஃப்இஜி டேப் ஆன இடத்த மார்க் பண்ணிட்டு வச்சிருந்தோம்ல, அது ஓகே. எல்லா கீ பாயிண்ட்ஸும் அங்கே ஓரளவு கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஐஸ்ல மேனிபுலேஷன் பண்ணியாச்சு. சும்மா மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்மளோட ட்ரெண்ட் கரெக்டா இருக்கும்போது, அதாவது நம்மளோட அனலைசிஸ் கரெக்டா இருக்கும்போது நம்மளுக்கு அடிக்கடி மேனிபுலேஷன் நடக்காது. இப்போ இதையும் உடச்சிட்டு போனா என்ன ப்ரோனா, பைல போகுது, அதை நம்ம கணிக்காம விட்டுட்டோம்னு அர்த்தம். இப்போ ஜஸ்டிங் வந்து ஒரு ஃபால் பிளஸ் இந்த எஃப்இஜி டேப்பு என்ட்ரி, இதை 5 minute பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த என்ட்ரியை. நல்லாவே டார்கெட் போச்சு. ஃபால், எஃப்இஜி, ஓபி. ஓகே, இங்கெல்லாம் வந்து எஃப்இஜி எடுக்கிட்டா ஓபி எடுக்கிட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே டேப் ஆயிடுச்சு ஓபி. ஓகே, ஓபி டேப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்றேன். ஸோ இங்கே இருக்கு, இதுக்கே வந்து வந்தாச்சு மார்க்கெட். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆன உடனே அங்கே டேப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு 9 o'clock டேப்பு ஃபுல்லாக வச்சிருங்க, ஸ்ட்ரக்சர் ஐ வரைக்கும் வச்சிருங்க. எஸ்எல்லாம் 142. ஓகே, சிம்பிள் டார்கெட், ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய லோஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், இங்க இருக்கக்கூடியது. ஓகே, அதனால இங்க வரையும் வைங்களேன். 142 115 எடுத்துக்கோங்களேன், ஒரு 420. ஐ மீன் இது வந்து ஒரு 1:3 நியர்லி. ஓகே, போட்டே பார்த்துருவோம். 158 என்ட்ரி பாயிண்ட். நீங்க மதியானம் எஸ்எல்ஏ வாங்கியிருந்தாலும் தைரியமா இன்னொரு என்ட்ரி எடுத்திருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, எல்லாராலையும் கிளவரா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. எஸ்எல்லாம் வாங்க தான் செய்வோம், அதான் ரியாலிட்டி. எஸ்எல்ஏ வாங்காம நான் ட்ரேட் பண்றேன்னு சொன்னானா அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். ஓகே, மண்டே ஒரு 3 hour முடிஞ்சது. நம்ம அகைன் வந்து டே டைம் ஃப்ரேம் போயிடுவோம். சப்போஸ் ஒரு 1% ரிஸ்க் எடுத்தீங்க, ரிஸ்க் எடுத்து லண்டன்ல அந்த இடத்துல எஸ்எல் வாங்கிட்டீங்க, நோ ப்ராப்ளம். நியூயார்க்ல ஒரு 3% ப்ராஃபிட் பண்ணிட்டு ஒரு 2% உங்களுக்கு பிளஸ்ல தான் இருந்திருக்கும். ஆவரேஜிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். மண்டே வந்து ஒரு இன்டெசிசிவ் கேண்டிலாம் முடிஞ்சாச்சு, பையும் செல்லும் இல்லை. ஆனால் டேவோட ஓபி போயிட்டு ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம செல் எதிர்பார்க்கலாம். அரௌண்ட் எது வரைக்கும்னா அந்த கேப் இருந்தது இல்லை, அந்த கேப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கேப்போட லோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம், உடனே இங்க வந்துடக்கூடாது. ஓகே, 4 hour. ஏன்னா நம்மளுக்கு பிஎம் செஷன் எப்படி முடிஞ்சுன்னு தெரியாது இல்லை, நம்ம ஏ மாதிரி தான் உட்காந்துருந்தோம் நியூயார்க்ல. பிஎம் மோசமாக தான் முடிஞ்சிருக்கு, 11:32. இதுவே அரௌண்ட் வந்துடும் உங்களுக்கு 2:30 வரைக்கும் முடிகிற மாதிரி. ஓகே, டியூஸ்டே ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்திருக்கு, செல்ல கண்டினியூஷன் தான் ஆயிருக்கு. இந்த கேண்டில் தான் உள்ள வரும். ஓகேங்களா, இந்த கேண்டில் தான் உள்ள வரும் 7:30ல, சாரி 11:30ல 1 hour கழிச்சு தான் உள்ள வரும். அப்போ நல்லா ஒரு பையில தான் போய் நின்று இருக்கு மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல உங்களோட சினாரியோ என்ன தெரியுமா இருக்கணும், சிம்பிளான விஷயம். ஒன்று மார்க்கெட் வந்து நேற்று இங்கே வந்து ஃபாலோ ஆகும்போது எஃப்ஐஜி வச்சிருந்து அங்கே போய் ரியாக்ட் ஆகிட்டு வேணும். அப்படி இல்லைன்னா
சிம்பிளா முடிச்சிருவானுங்க. இந்த ஐஸ் ஃபுல்லாவே தூக்கிடுவானுங்க. பார்க்கலாம். என்னைய பொறுத்தவரையும் நான் ஃபர்ஸ்ட் எந்த சினாரியோக்கு வருவேன்னா, மண்டே எடுத்துட்டு எனக்கு எதனா மார்க்கெட் செல்லுக்கு குடுக்குதுன்னா, டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக்கா இருக்குமோன்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப முடிஞ்ச மார்க்கெட்ன்றதுனால டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக்லாம் இல்ல அப்புறம் மேல போயிடுச்சுன்னா ஈஸியா சொல்லிடலாம். நான் கரண்ட் மார்க்கெட்ல இருக்கும்போது டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிப்பேன். ஸோ அதில் கிளியரா இருந்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஆர்டர் ஃப்ளோ காலைல டியூஸ்டே ஆரம்பிக்கும் போது. பட் அதுக்கப்புறம் அடி வாங்கி போயிடுச்சு. இங்க வந்து டிடிஓ மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுதா இப்போ செல்லு தான் எடுக்க போறோம் நம்ம கன்ஃபர்மேஷனா இருந்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. டிடிஓவுக்கு மேலதான் என்ட்ரி கிடைச்சிருக்கு செல்லு. அப்படிதானே கிடைக்கணும் ரூல் படி. 10:30 ஓப்பன் பிரைஸ் மார்க் பண்ணிக்கணும். இங்கேயும் பாருங்க டிடிஓ இங்க இருக்கு, மேலதான் என்ட்ரி கிடைக்குது. எங்கடா என்ட்ரின்னு கேட்பீங்க, நான் இப்ப சொல்றேன். ஸோ இங்க போற போக்குல யாராவது கவுண்டர் ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பெரிய கேண்டில் கவர் பண்ற வரைக்கும் இங்க ஹெச்ஆர் மார்க்கெட் தான் போகும். அது மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் கவுண்டர் ட்ரேட் போகும்ன்றது ஒரு சின்ன கணிப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் வரையும் என்னால சொல்ல முடியும். இது வரைக்கும் போகுமான்றது எனக்கு தெரியாது. ஸோ ஒரு 2 hour அவ்வளவுதான் வச்சுக்க முடியும். ஏன்னா கவுண்டர் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தா இங்க எடுத்திருப்பீங்கன்னு சொல்ல வரேன். கரெக்டா இந்த இடத்துல யாராவது ட்ரை பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது, அவங்க ஓன் ரிஸ்க். ஏன்னா இங்க பாருங்க அழகா நியூயார்க்ல போச்சா மேல போயிட்டு மேனிபுலேஷன் பண்ணிட்டு கீழே இறங்கும் போது சூப்பரா 1 hourலயே வச்சு கொடுத்துட்டான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்ல இருக்கும், அங்கங்க கிடைக்கிற 2 hour 3 hour புக் பண்ணிடணும். ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் போகும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நவம்பர்ன்றதுனால இன்னும் டீப்பா யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுது. இங்கதானே அந்த 1 hour கோடு தொட்டுச்சு சிம்பிளா அவாய்ட் பண்ணது காரணமே அன்னைக்கு ட்ரேட ஏஷியனே அடிச்சுட்டு போயிட்டான். அதனால லண்டன் அவாய்ட் பண்ணிடணும். தெரியுதா? ஏஷியனே 650 போயிடுச்சு. நான் வந்து அமைதியா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இங்க நீங்க என்ட்ரி எடுத்திருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் இங்க 5 மினிட்ல பிரேக்கர் கிடைச்சிருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு. அது அவங்க விருப்பம். பட் எனக்கு அங்க என்ட்ரி கிடையாது. இங்க இருந்து போன மூவ்மெண்ட் அப்படியே இங்க இருந்து என்ட்ரிய போட்டு இது வரைக்கும் முடிச்சாலுமே என்ன 750 பரவாயில்ல. அதெல்லாம் வந்து நம்மளால ஒரு நிச்சயமான ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஏதோ போச்சுன்னா சொல்லிக்கலாம் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ தேவையில்ல. நல்லாவே தெரியுது இது லோ. எல்லாமே தூக்கியாச்சு. இங்க இருந்து லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஐஎம் பிரேக் ஆயாச்சு. நல்லா ஃபாலோ ஆயிருக்கா. 1845 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயாச்சு. எம்எஸ்எஸ் முடிஞ்சது வேலை. உடனே எஃப்இஜி நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, வேலை முடிஞ்சதா? அவ்வளவுதான். இதான் என்ட்ரி. இந்த என்ட்ரி நீங்க எடுத்துருக்கலாம். இதையும் விட்டுருந்தீங்கன்னா அங்கிருந்து திருப்பியும் உங்களுக்கு இந்த லோ உடைச்சு இங்க வந்து பாருங்க, இது இன்னொரு என்ட்ரி. என்ன ஒரு 5 மினிட்ல காமிக்கிறேன். 15 மினிட்லயே இருந்துட்டா 5 மினிட் நான் போக மாட்டேன். அங்கேயே போட்டு பேசல இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது 1830 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல தான். 1830 தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட்டோட டைமிங்ல எம்எஸ்எஸ் கிடைச்சாச்சு. கிடைச்ச உடனே உங்களுக்கு தேவையானது 2 தான். ஒன்னு எஃப்இஜி ஓவி இல்ல பிபி. பிபி பிளஸ் எஃப்இஜி வந்துச்சுன்னா யூனிகார்ன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிபி பிளஸ் எஃப்இஜி வந்துச்சுன்னா யூனிகார்ன். கொஞ்சமாவது நம்ம மூளையில வந்து அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், இங்க இருக்க பிபியை மார்க் பண்ணிருப்போம். இந்த பிபியை மார்க் பண்ணிருப்போம். இது 1 hour எஃப்இஜி. அது இல்லாம 15 மினிட்லயும் இங்க ஒரு எஃப்இஜி இருந்தது. ஸோ 1 hour எஃப்இஜி அலைன் ஆகுது. 1 hourல இருந்து அலைன்மெண்ட் டைம் ஃப்ரேம் 5 மினிட்ல வந்து பிபியும் இருக்கு, எம்எஸ்எஸும் இருக்கு. பிபில வந்து 5 மினிட்ல பிபியும் இருக்கு, எஃப்இஜியும் இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? சப்போஸ் இங்க என்ட்ரி விட்டு இருந்தால் அட்மோஸ்ட் எஃப்இஜி வந்து போயிருக்கு மார்க்கெட். அங்கேயே என்ட்ரி எடுக்கலாம். நம்மள மாதிரி வேஸ்ட் யாருமே கிடையாது. சீரியஸ். இது ஃபுல்லா தான் மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லா தான் மார்க் பண்ணணும். ஓகே, அது வந்து பிபி. இது இந்த பாக்ஸ் வந்து 1 ஹவரோட எஃப்இஜி. இது லோ பாருங்க, என்ட்ரி பாயிண்ட் 1.05097 097. ஓகே, எது வரைக்கும்னா அந்த ஏசியன்ல ஒரு லண்டன்ல ஒரு மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிட்டே இருந்தது இல்ல, அது வரைக்கும் வைங்க. இருக்கான்ல. ஓகே, 3.7 3.7. ஓகே, ஹோல்டிங்லாம் பண்ணிடலாம்னு கேட்டா நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன்.
நான் இன்ட்ராடேலயும் முடிக்க தான் பார்ப்பேன். உங்களுக்கே தெரியும் நான் 3 ஹவர் வந்தாலே முடிக்க பார்ப்பேன். இவ்வளவுதான். ஏன்னா நீ டேவே வந்து ஓவர் எக்ஸ்பேண்டட். கொஞ்சமாவது யோசிக்கணும். நியூஸே இல்லை, டே வேற ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்ல கொஞ்சம் மொமெண்டம் கம்மியாகலாம். தெரியுதா? எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு 3.7 hour. சப்போஸ் நீங்க அதை மிஸ் பண்ணியிருந்தால் என்ன பண்ணலாம்? ஓகே, அட்லீஸ்ட் அந்த எஃப்இஜிலேயே என்ட்ரு ஆயிருக்கலாம். இங்க இருக்குல்ல இந்த எஃப்இஜி சொல்றேன் நான். எஃப்இஜி ஆர் ஓபி. ஓபி தான் ஃபர்ஸ்ட் மாட்டுச்சுன்னா ஓபி, எஃப்இஜி தான் மாட்டுச்சுன்னா எஃப்இஜி. எனக்கு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு ஓபி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். 5058. ஆக்சுவலா டியூஸ்டே நியூஸ் இருந்ததா? 8:30 நியூஸ் இருக்கு. என்னன்னு போட்டிருக்கு? பை ஆகும் யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு செல் ஆகணும். ஆனா நமக்கு செல் ஆகாம இந்த 11 அதான் 8 வரல, 0.7 தானே வந்தது. அப்ப மாத்தி வந்துருச்சு. அப்ப நம்ம பை தான் இருக்கும். 8:30 பார்க்கலாம். நியூஸ் வேற கன்சிடர் பண்ணணுமே. இந்த வரைக்கும் 8:30 நியூஸ். நியூஸுக்கு அப்புறம் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா, கரெக்டா 1 hour எஃப்இஜியை அகைன் வந்து எம்எஸ்எஸ்லாம் கொடுத்து டேப் ஆயிடுச்சு. அங்கிருந்து திருப்பி ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இது எடுத்துருக்கலாம். மேக்ரோஸ் ஸ்டார்டிங் செகண்ட் மேக்ரோஸ் ஏதாவது ஒன்றாவது பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஓபி என்ட்ரி நான் மார்க் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஓபிக்கு இதான் ஸ்ட்ரக்சர் ஆகி அது வரைக்கும் எஸ்எல் வைங்க. டிபி ஆஸ் யூஷுவல் இதை ஃபர்ஸ்ட் வச்சிருங்க. எக்ஸாக்ட் அதே 3.7 hour. பிபியில போட்டிருந்தாலும் 3.7 hour, இந்த ஓபியில போட்டிருந்தாலும் 3.7 hour. நியூஸுக்கு முன்னாடியே தான் போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நியூஸுக்கு முன்னாடியே தான் போட்டாச்சு. நியூஸ் முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் 5 நிமிஷம் ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதான் க்ளோஸ் பண்ணோம், ஒன்றும் அஃபெக்ட் ஆயிடாது. ரிஸ்க்லாம் சரி, ரூல்ஸ்லாம் சரி. இதையே விட்டுட்டோம். ஆக்சுவலா என்ன பண்ணணும், திருப்பி இங்கேயாவது வரணும். நீங்க எங்க ப்ரோ வருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாருங்க. இந்த எஃப்இஜில போடுறவங்க போட்டுப்பீங்க, ஓபில போடுறவங்க போட்டுப்பீங்க. எஃப்இஜி ஃபர்ஸ்டே டேப் ஆயாச்சு. எஃப்இஜி இந்த மாதிரி டேப் ஆயிட்டு விக்கி இறங்கும் போது இங்கேருந்து இறங்கணும் தான் எல்லாரும் யோசிப்பீங்க லைவ்ல. அதனால ஓபில தான் போட்டேன்னு போய்லாம் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் எஃப்இஜிலே போட்டுக்கலாம். 9:32 அண்ட் இது வரைக்கும். ஏன் இது வரைக்கும் தெரியுமா? நியூஸ் கேண்டில் இருக்குல்ல, நியூஸ் கேண்டிலோட ஐயை வந்து எடுத்துட்டு போயிட்டு வச்சீங்கன்னா அதான் பர்ஃபெக்ட் எஸ்எல். டைட் எஸ்எல் வைக்கிறதுக்கு காரணம் நியூஸ் கேண்டில் மேனிபுலேஷன் பண்ணிச்சு. அகைன் மேனிபுலேட் ஆகாதுன்றதுக்கு ஒரு தைரியம் தான், வேற ஒன்றும் இல்லை. சும்மா மேனிபுலேஷன் ஆகாதுன்றது உங்களுக்கே தெரியும். அதே இடம். ஓகே, ஒரு 2 hour ஆக மொத்தத்துல என்ட்ரிஸை மேட்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரி போட்டுட்டே போட்டுட்டே வரதுன்னு கண்மூடித்தனமா போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டா வேணா மேட்ரிங்கல் ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? மேட்ரிங்கல்ன்றது வேற, அது போக போக அதிகமாயிட்டே போடுவாங்க லாட்டை. நான் சொல்றது ஜஸ்ட் இங்க ஒரு பொசிஷன், இங்க ஒரு பொசிஷன், இங்க ஒரு பொசிஷன், ப்ராஃபிட்ல தான் இருக்கும். நோ ப்ராப்ளம், ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ரொம்பலாம் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 0.5 ஆட் பண்ணுவாங்க ரிஸ்க. நீங்க பாட்டு 1% ஆட் பண்றாதீங்க. ஏன்னா ப்ராஃபிட்ஸ்ல ரூல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சுட்டு பண்ணுங்க. ஓகே, எனிவே நம்ம இங்கே என்டர் ஆகிட்டு இருப்போம். ஏன் வந்து பிரேக்கர்லே அப்படி சொல்றோம்னா, ஈஸியான விஷயம். 1 hourல ஆர்டர் ஃப்ளோ பர்ஃபெக்டா டேப் ஆச்சு. அதுக்கு மேல என்ன வேணும் தெரியுதா? 8:30 இதுல நீங்க பர்ஃபெக்டா எடுக்க வேண்டிய இடம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படி நியூயார்க்ல முடிச்சிட்டோம். அகைன் டே டைம் ஃப்ரேம் போயிட்டு வெனஸ்டே என்ன நியூஸஸ், ஈக்குவல் வேல்யூ செல்லு, தென் கிளைம் வந்து பையில இருந்து செல்லுக்கு மாறிட்டான். ஸோ 7 o'clock செல் ஆச்சான்னு பார்க்கணும். அதுக்கு இதுவும் செல்லு. ஓகே, 3மே செல் ஆச்சான்னு பார்க்கணும். அவ்வளோதான். அகைன் ஒரு அன்டெசிசிவ் டே தான். நம்ம டியூஸ்டே பண்ணது ஒரே ஒரு வேலை தான். ஐ ஆஃப் த வீக் இருக்கும்னு பார்த்தா லோ ஆஃப் த வீக், ஐ ஆஃப் த வீக் ரெண்டுமே வச்சு இது மண்டேவோட ஐ எடுத்தாச்சு, லோ எடுத்தாச்சு. இப்போ அது ஆக்ட் ஆகிறது வெனஸ்டேஸ்ல பைலேருந்து ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ லோ ஆஃப் த வீக் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆன்டிசிபேஷன் ஈஸியாக சொல்கிறேன். இது மண்டே இல்லை, சாரி டியூஸ்டே இல்லை. டியூஸ்டே என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்டே அந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து பர்ஃபெக்டா இந்த ஐஸ் எல்லாமே தூக்கிட்டு 1 hour ஆர்டர் ஃப்ளோவை எடுத்தாந்துமே அதால இதை பிரேக் பண்ண முடியலை. மிஞ்சி போனா எதிர்பார்க்கறது மார்னிங் வந்து இந்த 4 hour எஃப்இஜி வந்து ஆக்ட் ஆகிட்டு இறங்குமான்னு. ஆனா 11:30 மணி வரும்போது தூக்கியாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்ப்போம், இங்க எதனா நம்மளுக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா நம்ம இதையும் டார்கெட் வைப்போம். அப்போ நம்ம டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் பர்ஃபெக்டா இருந்திருக்கும்.
அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதை உடச்சிட்டு போகுதுன்னா நீங்களே சிம்பிளா புரிஞ்சுக்கணும், இந்த ஐயை உடச்சாலே முடிஞ்சு போச்சு. டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் இல்லை, லோ ஆஃப் த வீக் தானே. ஓகே, சிம்பிள். ஸோ அகைன் ஒன் ஹவர்ல போயிட்டு டிடிஓ மார்க் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கல்ல, செல்லு தானே எடுத்தோம், டிடிஓக்கு மேல தானே எடுத்திருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க, டிடிஓ ஒர்க் அவுட் ஆகும். வெனஸ்டே 10:30 ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு. மினிட் போயிடலாம். நம்ம வெனஸ்டே ஒரு ட்ரேட் முடிஞ்சது, அவன் தான். தேர்ஸ்டே ஃப்ரைடே நம்ம எதுவுமே பார்க்க போறதே கிடையாது, வேஸ்ட் அது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 12:30 உள்ள போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கும். அந்த கன்சல்டேஷன்ல எந்த விதமான பீரியஸும் இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கானே அதிகபட்சம். ஃபுல் அண்ட் ஃபுல் பை. இந்த பைலாம் வந்து நம்ம என்ட்ரியே கிடையாது. நீங்க டக்கு நீங்க போயிட்டு ஒரு பிரேக்கரை போட்டுட்டு இந்த ஐயை பிடிச்சி இது பிரேக்கர் டேப் அப்படின்னு போட்டீங்கன்னா ஓகே, உங்க இஷ்டம் கவுண்டர் ட்ரேட் எடுக்கிறது. நம்ம இங்க வந்து ட்ரை பண்ண மாட்டோம், ஏன்னா லாட் ஆஃப் ஈக்குவல் லிக்விடிட்டி. ஸோ தேவையில்லாத வேலை அது. நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு ப்ராஃபிட்ஸை. அகெயின் லண்டன் செஷன் ஃபுல்லா இங்க வந்து கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஐப் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஐப் கொடுக்கல. அரௌண்ட் இங்க இருந்து அவன் மேல போனதே வந்து 600 போயிடுச்சு. அதான் அந்த செக்ஷனோட சிபிடிஆர் ரேஞ்சில் இதுதான் உங்களை பார்க்க சொல்றது. 600 மேல போன பாருங்க. எல்லா நாளும் போகாதுன்னு சொல்ல, லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் நவம்பர் நோ நியூஸ் டே, அதனால அப்படி இருக்கு. நோ நியூஸ் டே மீன்ஸ் எதுவுமே கிடையாது லண்டன் நியூஸ்லாம். இப்போ நீங்க தைரியமா எடுக்கலாம். என்ன தைரியமா எடுக்கலாம்னா, இந்த ட்ரேட் வந்து நான் மனசு ஆக்சுவலா நான் மிஸ் பண்ணி இருந்தேன். குரூப்ல ஒருத்தர் எடுத்திருந்தாரு பர்ஃபெக்டா. இங்க இருந்து இந்த ஐஸ் எல்லாம் உடைச்சிட்டு இங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நியூஸ் இருந்தது. ஓகேயா, இங்க பாருங்க, இந்த 7 o'clock நியூஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூ செல் ஆகணும். இவன் செல் ஆயிட்டான், அப்படியே தான் எடுத்துக்கணும். என்ன ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். 7 o'clock பை தான் இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. 1 ஹவர்ல ஒரு எஃப்இஜி வந்து ஆக்ட் ஆயிட்டு அங்கிருந்து பர்ஃபெக்டா மார்க்கெட் போச்சு. நிறைய பேர், 2 பேர் அதை எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது காலி ஆயிடுச்சு. இங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜி 1 ஹவர் பிளஸ் 15 மினிட் ரெண்டுமே ஆக்ட் ஆயிட்டு என்ட்ரி சூப்பரா கிடைச்சிருந்தது நிறைய பேருக்கு. பெரிய ஆர்ஆர்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ஐ வரைக்கும் ஒரு 2 or 3 hour கவர் ஆச்சு, அவ்வளவுதான். நியூஸஸ் பட் மாத்தி அந்த மாதிரி ஆக்ட் ஆச்சுன்னு தெரியல. அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிம்பிளான விஷயம், இந்த ஐ இருக்குங்களா, இந்த ஐயை உடைச்சாச்சா. இப்போ இது பிரேக்கர் தானே, இது பிரேக்கர் தானே, இந்த பாருங்க எஸ்எல் அடிக்கல, தெரியுதா. ஸோ அப்படி என்று இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லா இங்க போயிட்டு உடச்சிட்டு கீழே வரும்போது இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் ஃபிப் கனெக்ட் பண்ணுங்களேன். இங்க இருக்கிறது பிரேக்கர். ஓகே, அந்த பிரேக்கருக்கு ஆக்ட் ஆயிருக்கு மார்க்கெட், அவ்வளவுதான். கரெக்டா இந்த சாரி பிரேக்கர் இந்த ஓபி ஆர் எஃப்இஜி எனிதிங், உங்களுக்கு எது வந்து அங்க சூட் ஆயிட்டு நீங்க எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எஃப்இஜி எடுத்தீங்கன்னா எஸ்எல் கரெக்டா டைட்டா இங்க இருந்து இந்த லோ வரைக்கும் வச்சிருப்பீங்க. ஒரு 185, ஓகே அரௌண்ட் ஒரு 360 கிடைக்கணும், வந்திருக்கும். 2 hour நியர்லி வந்திருக்கும். இப்போ இங்க 5 மினிட்ல என்ன ரீஃபைன்மெண்ட் பண்றீங்க. ஏன்னா எதுக்குன்னா 8:30 நியூஸ் இது. ஓகே, செல் நியூஸ் இது மட்டும் கரெக்டா ஆக்ட் ஆயிருக்கு. 8:30 சேம் வேல்யூ செல் நியூஸ். இந்த இடத்துல பாருங்களேன், ஏன்னா நியூஸ் முடிஞ்சு 5 மினிட், அதான் நியூஸோட கேண்டில் 5 மினிட் ஓட விடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அதுக்குள்ள எங்க வந்திருக்குன்னு பாக்குறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். என்ட்ரி எப்படி ப்ரோ எடுப்பீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் தான். 1 hour எஃப்இஜி பிளஸ் 15 மினிட் எஃப்இஜி நியூஸ் முடிஞ்சாச்சு. ஸோ முடிஞ்ச உடனே அந்த கேண்டிலே உள்ள போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. ஆனால் இங்க என்ட்ரி நான் எடுக்கல, எடுத்திருந்தவங்க கிரேட். ஓகே, அரௌண்ட் ஒரு 2.7 hour, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது, வேற எதுவுமே கிடையாது. வெனஸ்டே ஒரு 2.7 hour, இங்க டியூஸ்டே 3.7, 3, 2, 5, 0.7, 1.4, 6.4 அதுவே.
போதுமே 9 hour கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான். 3 நாள் தான் ட்ரேட் பண்ணோம். டெய்லி ஒரு 3 hour 9 hour 1/2% டிஸ்க் இருந்தா 4.5% ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. 1% டிஸ்க் இருந்தா 9% ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. 1/2% எடுத்துட்டு போகலாம். 4.5% ப்ராஃபிட் ஈஸியா முடிஞ்சிருக்கு வேலை. 1/2%ன்ற ஒரு லிமிடேஷன் மைண்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பல. ப்ராஃபிட்ல 10% தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. அதனால நான் அதை சொல்றேன். ஓன் ஃபண்ட்ஸ்னா நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட வின்னிங் ரேஷியோ அதெல்லாம் பார்த்துட்டு 2 to 3% கூட பெர் ட்ரேட் எடுக்கிறதுலாம் உண்டு. 2% இல்ல 1% எடுக்கிறது நல்லது. அதுக்கு மேல நீங்க நல்லா ப்ரோ ஆயிட்டீங்கன்னா தான் 3%லாம் போகணும். ஓகே. ஸோ தென் தேர்ஸ்டே பேங்க் ஹாலிடே தொடவே கூடாது மார்க்கெட்டை. நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரைடே ஒன்றுமே இல்லை. அது இன்னும் மோசமாக இருந்திருக்கும். பிளாக் ஃப்ரைடே செம்ம சேல்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக. ட்ரேடிங்லேயே உங்களுக்கு நல்ல ஆஃபரில் கிடைச்சிருக்கும். ப்ராஃபிட்ஸ் ஃபுல்லாக ஆஃபர் விட்டுருப்போம். அந்த மாதிரி தான் கமர்ஷியல் ஆஃபர்ஸ் வந்து 2 நாள் நல்லா போட்டு அடிச்சிருப்பானுங்க. இது ஏன் இன்னும் ஆல்ரெடி கம்மி ஆயிடுச்சுன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு கண்டினியூ வந்துருது. ஸோ எஃப்ஐ பார்ட்டிசிபேஷன்லாம் இருக்காது. இதெல்லாம் நார்மல் சைக்காலஜி. என்ன இப்படிலாம் சொல்றீங்கன்னா இதுதான் உண்மை. ஏன்னா இங்க சார்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கு, எதுவுமே இல்ல. நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ட்ரேடு இதுக்குள்ளதான மார்க்கெட் சுத்துச்சு. ஜஸ்ட் இந்த ஐ மட்டும் தான் கலெக்ட் பண்ணுச்சு, அவ்வளவுதான். அதுக்குள்ளே தானே இருக்கு. ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எதுவுமே அங்க கிடையாது. ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நம்ம ட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஒரே ஒரு நியூஸ் மட்டும் அது என்னன்னு தெரியல. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அந்த மாதிரி அவ்வளோ பார்த்தது இல்லை. இது வந்து செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். 7 o'clock செல் ஆகணும்னு பார்த்தா பை ஆயிடுச்சு. இங்க இருக்குல்ல 2.8 2.8 சேம் வேல்யூ செல்லு. இதுவுமே வந்து 15 13 வந்துருக்கு. தெரியல இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் சொல்றேன், அப்புறமா அப்டேட் பண்றேன். மிச்சபடி உங்களுக்கு கரெக்டா டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தாலே எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சாச்சு, அவ்வளவுதான். ஸோ நல்லா இந்த மாதிரி பொறுமையா உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ஆர்ஆர்லாம் எவ்வளோ கிடைச்சிருக்கு, என்ன பேர்ல எந்த செஷன்ல, அது மட்டும் இல்லாம பையா செல்லா, அங்க கவுண்டர் ட்ரெண்டா ப்ரோ ட்ரெண்டா, ஆர்டர் ஃப்ளோவா, இல்ல ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் அலைன்மெண்ட், அதான் 3 சொல்லியிருப்பேன்ல, ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் பிடி அலைன்மெண்ட், ஆர் ஹெச்டிஎஃப் ஆர்டர் ஃப்ளோ எல்டிஎஃப் பிடிஆர்ஏ ஒன்லி, ஆர் ஸ்டாப் அண்ட் பிளஸ் பிடிஆர்ஏ. அந்த ஸ்டாப் அண்ட் பிளஸ் பிடிஆர்ஏ வந்து அந்த ஸ்டாப் அண்ட் ஹையர் டைப்லையும் நடக்கலாம், லோவர் டைப்லையும் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்க ஜேர்னல் எடுத்து. தேங்க்யூ கைஸ்.